1947 காட்டுறாங்க. பெரிய கலவரமாக போயின்னு இருக்குது. எல்லாரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடினா போதும், உயிரை காப்பாற்றினா போதும்னு சொல்லி ஓடுறாங்க. அதில் ஒரு ஃபேமிலியும் இருக்குது. அதில் இருக்கிற பொண்ணுங்க எப்படியாவது தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்க ஃபேமிலி எல்லாரையுமே வந்து கொன்னுட்டு அந்த பொண்ணுங்க கூட தப்பாக நடந்து அந்த பொண்ணுங்களையும் கொன்னுடுறாங்க. இப்போது இந்த படத்தோட ஹீரோ தாரா சிங்கை காட்டுறாங்க. அவனும் அந்த கலவரத்தில் பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்கிறான். ஃபேமிலியே அழிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த கோவத்தில் ஆக்ரோஷமாக அவனும் பிஹேவ் பண்ணின்னு இருக்கிறான். பாகிஸ்தானை சேர்ந்த பெரிய பிஸ்னஸ் மேனான அஷ்ரஃப் அலியை காட்டுறாங்க. இந்தியாவில் இப்போதைக்கு மாட்டின்னு இருக்கிறாரு. நான் எப்படியாவது பத்திரமா என் ஊருக்கு என் நாட்டுக்கு போய் சேரணும், இல்லை உங்கள் எல்லாருமே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு தன் கையில் இருந்த வாட்ச் எடுத்துக்கிட்டு பார்க்குறாரு. அதுக்குள்ளே பார்த்தா அந்த கலவரம் இவங்க வீடு வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ அஷ்ரஃப் அலி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம அவனை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாட்டா நடக்குது. இங்கே ஒரு பொண்ணு இது குட்டி தாஜ்மஹால் மாதிரி இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியே ஓடுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து கேட் உடைச்சிட்டு வராங்க. ஆனால் அஷ்ரஃப் அலி அவங்க ஃபேமிலி ஒரு வழியாக போலீஸ் வண்டியில் எப்படி தப்பிச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. அங்கே தாரா சிங் அப்படி எல்லாரோட சேர்ந்து இந்த பொண்ணு தாக்க வரப்போ அந்த பொண்ணு கையில் இருக்கிற தாஜ்மஹாலை பார்த்த உடனே அப்படியே கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்துட்டு அப்படியே பார்க்குறான். எந்த ஒரு சவுண்டும் கிடையாது. அப்போ தான் நமக்கு இந்த படத்தோட ஹீரோயின் சக்கீனாவை காட்டுறாங்க. அவளை பார்த்த உடனே அவளும் ஷாக்கிங்காக அப்படியே பார்க்க அந்த ஃபேமிலி முழுக்க அப்படியே பயத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டே அவங்க அப்பா இழுத்துட்டு சக்கீனாவை அவங்க ஒய்ஃப் எல்லாரையும் ஓடுறாங்க. எல்லாருமே ஓடி ட்ரெயினில் ஏறிடுறாங்க. ஆனால் சக்கீனாவோட கை மட்டும் மிஸ் ஆயிடுது. ஐயோ என் பொண்ணு அப்படின்னு சொல்லி கதறாரு. அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி அவ கதறா. சக்கீனா ஒரு பக்கமா கலவரத்தில் மட்டும் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலவரத்தில் எல்லாருமே சக்கீனாவை தள்ளிட்டு அவங்க லைஃப்பை காப்பாற்றிட்டு ஓடுறதுல இருக்கிறாங்க. ஸோ சக்கீனா கீழே விழுந்த உடனே அங்கே மூட்டை பொருள் எல்லாமே சக்கீனா மேலே விழுந்துருது. அவ்வளோதான். அப்படியே சக்கீனா அந்த இடத்துல மயங்கிடுறா. நைட்டுக்கு ஏஞ்சி அதை எல்லாத்தையும் தள்ளிட்டு பார்க்குறா. அந்த இடத்துல தாராசிங்கும் வந்திருக்கிறான். ஆனால் சக்கீனாவை பார்க்கல. ஸோ யாராவது உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கிறப்போ சக்கீனா அப்படியே தவழ்ந்துக்கிட்டே தன் உயிரை காப்பாற்றுறதுக்கு போகிறா. பயங்கரமாக உடம்பெல்லாம் காயமாக இருக்குது. அந்த இடத்துல தண்ணி போயின்னு இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறா. இங்கே அந்த குட்டி தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, அது தாரா சிங்க்கு கிடைச்சிருது. ஆனால் அவன் இப்போ வரைக்கும் கூட சக்கீனாவை பார்க்கல. ஒரே இடத்துல தான் 2 பேரும் இருக்கிறாங்க. சக்கீனா போயிட்டு தண்ணியில் அப்படியே நான் தலையை வச்சு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கத்துனது தான் கேட்குது. சக்கீனா சக்கீனா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த காயத்தோடையே உக்காந்துட்டு இருக்கா. ஒருத்தன் வரா. வந்துட்டு ஓகே ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கிறா இங்கே அப்படின்னு சொல்லி வா என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி ஆளுங்களை எல்லாம் கத்தி கூப்பிட்றா. எப்படியாவது தன் மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அப்படி மானு மாதிரி துள்ளி குதிச்சுட்டு ஓடுறா. யாராவது காப்பாற்றுங்கன்னு. ஆனால் எல்லாருமே அவங்கவுங்க நிலைமை கஷ்டத்தில் இருக்காங்க. யாரோ காப்பாற்றுற மாதிரி இல்லை. நேராக போய் தாராசிங்கிட்ட நின்று அப்படியே காலில் விழுந்துடுறா. தாரா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியுது. டக்குன்னு தான் போட்டு இந்த சால்வை எடுத்து அந்த பொண்ணு மேலே போத்திட்டு அப்படியே பிடிச்சிட்டு இங்கே பாரு, யாரும் இந்த பொண்ணு கிட்ட வரக்கூடாது, இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சவ அப்படின்னா என்னென்ன தெரிஞ்சவன், நாங்கள் இவ்வளோ தூரமாக அவளை துரத்திட்டு வரோம், நீ பொண்ணு கிடைச்சவனா உனக்குன்னு சொல்லுவியா, அவ்வளோதான் அவனு என்ன அப்படியே தள்ளி விடுறாங்க பாரு புரிஞ்சிக்கோன்னா. அப்படி எல்லாருமே ஆக்ரோஷமாக சண்டை போட வர ஒருத்த மட்டும் நடுவில் வந்து இவன் நம்ம தாராசிங் தான், இவன்கிட்டயா சண்டை போடுவேன், டிரான்ஸ்போர்ட்டில் இவனோட ராஜ்யம் தான், இவன்கிட்ட வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தான் பிரச்சனை, இங்கே பார்த்தாரா பிரச்சனை வேணாம், நமக்குள்ளே சண்டை வேணான்னா அந்த மாதிரிலாம் இல்லை, இந்த பொண்ணு மேலே யாரும் கை வைக்கக்கூடாது, விரல ரத்தத்தை எடுத்து அப்படியே குங்குமமாக மாற்றி வச்சுட்டு இப்போ இவ எங்கள் ஆள் புரியுதா, யாராவது கை வச்சிங்க அவங்க எல்லாரையும் நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அவங்க எல்லாரோட கண்ணு முன்னாடியே சக்கீனாவை பத்திரமா கூப்பிட்டுன்னு போகிறான். அப்படியே டிராக்டரில் கூப்பிட்டுன்னு போகிறப்போ அந்த தாஜ்மஹால் இருக்கு இல்லையா குட்டியா, அதை பார்த்துட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. இங்கே காலேஜ் பெரிய பணக்காரங்க படிக்கிற காலேஜில் வந்து தாரா சிங் இந்த கேன்டீனில் வந்து காய்கறிங்களை சப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ தாரா சிங் மட்டும்தான் அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளேயே வருவான். ஸோ அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அவங்களுக்கு என்ன தேவையோ ஸோ தாரா சிங் கிட்ட காசு கொடுத்து வாங்கிப்பாங்க. அது எல்லாமே எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு ரொம்ப அப்பாவியான தாரா சிங் என்ன சொல்லுவோன்னா, மேடம் ப்ளீஸ் உங்கள் ஆனுவல் ஃபங்க்ஷனில் எனக்கு பாடுறதுக்கு சான்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல, எங்கே ஒரு வாட்டி பாடி காட்டுங்க அப்படின்னா அவனும் பேன்னு சொல்லி பாட எல்லாரும் சிரிக்கிறாங்க கலாய்க்கிறாங்க. சரி உனக்கு சான்ஸ் வாங்கி தரணும்னா நம்ம மியூசிக் டீச்சர் நம்ம பிரின்சிபல் கிட்ட வந்து மீட் பண்ணு, ஆனால் அவங்களுக்கு அதே கேட்காது, சத்தமாக நீ பேசணும், சத்தமாக அப்போ தான் அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்கீனா கிட்ட சொல்ல, சக்கீனா ஐயோ பாவம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னா இங்கேப்பா நீ ஸ்டூடெண்ட் ஜாலியாக இரு, இந்த மாதிரி பாட்டி மாதிரி பண்ணாது அப்படின்னு பெரிய அட்வைஸ் போட அவளும் ஒத்துக்கிட்டு அவங்க கூட சேர்ந்துட்டு தாராவை பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. காது கேட்காத மாதிரி சொல்ல தாரா கத்தி பேர் சொல்கிறா. என்ன தாராவா என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் கேட்கல, அப்படி நான் பாட்டு பாட வந்த மேடம், பாட்டுன்னா ஓ பாட்டா அப்படின்னு சொல்ல. அப்போ தான் அவனுக்கு நிம்மதியாகுது, அப்பா செவிட்டுக்கு இப்போது கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி, மேடம் எனக்கு ஆனுவலில் பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் வாங்கி கொடுங்கன்னா இப்போ பாடி காட்டு அப்படின்னா பேனு கத்த. அவ்வளோதான் அவன் இந்த சக்கீனா காதையை மூடிக்கிறான். ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு அவன் கத்துறான். அதுக்கப்புறம் அவன் தொண்டை ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மாத்திரை வாங்கி போட்டுக்கிறான். ஆனால் அது அவன் என்ன சொல்கிறான், சக்கீனா இங்கே பாரு நீ லைஃப்பில் என்ன வேணால் பண்ணு, தயவு செஞ்சு பாட்டு மட்டும் பாடாத அப்படின்னு சொல்லி அந்த மாத்திரை போட்டோம்னா அவன் வாய்ஸ் சூப்பராகிடுது. ஸோ நல்லா பாட. அதுக்கப்புறம் சக்கீனா சொல்கிறா, சத்தியமாக நீங்கள் இவ்வளோ அழகாக பாடுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சொல்லிவிட்டு அப்படியே மன்னிப்பு கேட்குறேன். இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்
ஸ்டூடெண்ட்ஸ் தான், நாங்கள் உங்களை கலாய்க்க தான் இப்படி பண்ணோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கூப்பிட்றாங்க. பாருங்கள் தாரா, உங்களை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கண்டிப்பாக வந்து நான் பிரின்ஸிபால் கிட்டே பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல தாராவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை பற்றியெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களே, அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை மேடம், உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போக சகினா போய் பிரின்ஸிபால் கிட்ட பர்மிஷன் கேட்க பிரின்ஸிபால் திட்டி விட்டுறாங்க. ஒரு டிராக்டர்காரை வந்து நம்ம காலேஜில் பாடுவானா அப்படின்னு சொல்ல இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற தாரா சிங் என்ன சொல்லுவாங்கன்னா, சகினா என்ன சொல்லிடுறா, இந்த காலேஜில் படிக்கிறவங்க மட்டும்தான் பாடணுமா அப்படின்னு சொல்ல அவன் மனசு சின்னதாகிடுது, அப்படி சைலண்ட்டாக போயிடுறான். இப்போது பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு, ஆனுவல் ஷோ. ஸோ அப்போ கரெக்டாக சகினா பர்ஃபார்ம் பண்ணும்போது தாராவை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறா, சரி நம்ம எப்படியாவது இவனுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மனசு. ஸோ தாரா சிங் வரப்போகிறான் அப்படின்னு ஒன்று டீச்சர்ஸ் அங்கே எல்லாருமே வந்து அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க, என்ன இப்படி பண்ணிட்டாலேன்னு. சரி நீ நல்லா பாடுதாரா அப்படின்னா அவன் பாட ஆரம்பிக்க எல்லாருமே பயங்கரமாக ரசிக்கிறாங்க. ஸோ அவன் சொன்ன மாதிரி சூப்பராக பாடிடுறான். இப்போது ஆனுவல் முடிஞ்சிச்சு இல்லையா, ஸோ அவங்க வீட்டுக்கு போகிற நேரம் வந்தாச்சு. ஸோ அந்த டைமில் ஓடி வந்து கிஃப்ட்டு வாங்கி வந்து கொடுக்குறான். எனக்கு அது கிஃப்ட் ஆனால் ஆமாம் மேடம், உங்களை மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப புனிதமாக இருக்கணும்னு 2 நாளாக நான் யோசிச்சு வாங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட்டு வாங்கிக்கிட்டு இவ சார்பாக தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு ரோஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். தாரா சிங் ரொம்ப ஃபீல் பண்ணுவான், ஏன்னா ஒரு சைடாக வந்து சகினாவை விரும்ப ஆரம்பிச்சிருப்பான். கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த தாஜ்மஹால் தான். ஸோ அந்த தாஜ்மஹாலுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குது. அப்படியே வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறதெல்லாம் ஃப்ளாஷ்பேக். மேடம் வீடு வந்துச்சு இறங்குங்க அப்படின்னு சொல்ல வீட்டுக்குள்ளே போய் உட்கார வச்சுட்டு சுடு தண்ணி போட்டு கொடுக்குறான். போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுங்கன்னு சொல்லி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே நடுங்கி போயிடுறான். ஏன்னா இந்த மாதிரி அவன் குங்குமம் மாதிரி வச்சு விட்டா இல்லையா. ஸோ இந்திக்காரங்களுக்கு அந்த மாதிரி வச்சுட்டாலே கல்யாணம் ஆன மாதிரி தான், அவங்களுக்கு தாலி கூட அப்புறம் தான், ஃபஸ்ட்டு இது தான். ஸோ அதனால் இப்போ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுவானே அப்படின்னு சொல்லி பயத்தில் அப்படியே நடுங்குறா. அப்படியே கண்ணாடியில் பார்க்குறப்ப பின்னாடி தாரா சிங் வந்து நிற்க அப்படியே கையை வச்சு கையெல்லாம் மறைச்சிக்கிறா. அப்போது ஐயோ மேடம் என்னை பார்த்து பயப்படாதீங்க, தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் நான் அந்த மாதிரி பண்ணேன், எனக்கு தெரியும் நான் என்ன கஷ்டப்பட்டு குதிச்சு தொட்டாலும் என்னால் நிலாவை தொட முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கே நான் எங்கே அப்படின்னோடனே சக்கினா அப்படியே திரும்பி பார்க்குறா. இவ்வளோ மதிக்கிறா நான் என்ன அப்படின்னு சொல்லி அப்புறம் கையில் இருக்கிற துணி கொடுத்துட்டு நீங்கள் கவலையப்படாதீங்க, இங்கே ரொம்ப சேஃபாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அப்போ தான் அவளுக்கு நிம்மதியாக மூச்சே வருது. அதுக்கப்புறம் போய் அவள் ப்ரே பண்ணுறா. இது எல்லாத்தையும் வந்து தாரா சிங் வெளியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறா. இவ்வளோ கலவரத்துக்கு அப்புறம் சக்கினா நிம்மதியாக தூங்கிடுறா. காலையில் அவங்க அப்பா கத்துற மாதிரியே சவுண்டு கேட்குது, சக்கினா சக்கினான்னு சொல்லி. ஆனால் ஏஞ்சி பார்த்தா ஏதோ சவுண்டு, வெளியே போயிட்டு பார்க்குறா. நிறைய கூட்டம் சேர்ந்துட்டு இருக்குது. அந்த பொண்ணை வெளியே அனுப்பு, அந்த பொண்ணை நீ எப்படி வச்சுக்கலான்னா அது நம்ம ஷிம்லாக்கார மேடம்னா யார் வேணால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் வேறு நாட்டு பொண்ணு அது. அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து இங்கேருந்து ஓடலாம் எங்ககிட்ட தப்பிச்சின்னு பார்த்தாரு, ஆனால் போகிற வழியில் சேர்த்துட்டாங்க. அப்போ ஆனால் இந்த பொண்ணு மட்டும் இப்போ உயிரோடு இருக்கிறா, இவ்வளோ நம்ம விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்ல சக்கினா அதெல்லாம் கேட்டு அப்படியே துடிச்சு போகிற ஃபேமிலி அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி சக்கினாவை பிடிக்க வர அப்படியே பிடிச்சி தூக்கி வெளியே விசிறடிக்கிறான். அப்போனாவது அவன் மேலே கையை வச்சிங்க அவனை அவ்வளோதான் பிச்சு போட்டுடுவாங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே கதவு பிடிச்சி மூடிக்கிட்டு கத்துறான். அப்படியே அந்த கர்ஜனை சவுண்டு, சிங்கத்தோட சவுண்டு கேட்குது. அப்படியே துரத்தி எல்லாரையும் அடிச்சுட்டு என்னடா இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு ஓடி வீட்டுக்கு போய் பார்க்குறான். அப்படியே அழுதுட்டு நடுங்கின்னு இருக்கிறா. மேடம் பயப்படாதீங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு எதுவும் ஆயிருக்காது, நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் விசாரிக்கலாம், பக்கத்தில் தானே இருக்குன்னு சொல்லி போய் விசாரிக்க பா அந்த ட்ரெயினில் போனால் எல்லாருமே செத்துட்டாங்கப்பா, அவங்களோட திங்ஸ் இங்கே இருக்குது, ஏதாவது இருக்கா நீயும் செக் பண்ணி பார்த்துக்க உங்கள் ஆளுது அப்படின்னு சொல்லி பார்க்க செக்கினாக்கு அந்த ஃபஸ்ட்டு அவங்க அப்பா வாட்ச் வச்சுருந்தார் இல்லையா கையில், அது கிடைக்குது. அதை எடுத்துக்கிட்டு இல்லை இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது எங்கள் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அப்படியே திடீர்னு ஓட்டம் எடுப்பாளா ட்ரெயினை பார்த்து. அதை பார்த்துட்டு தாராவும் பின்னாடியே மேடம் ஜி மேடம் அப்படின்னு ஓடி வர. அப்படியே ட்ரெயின் முன்னாடி விழ டக்குன்னு பிடிச்சி இழுத்து காப்பாற்றிட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்குன்னா என்னை விட்டுடு நான் சாவணும், நீ கூட தானே எல்லாரையும் அடிச்சுட்டு இருந்தேன், என்னை மட்டும் ஏன் விட்டுட்டு என்னையும் கொண்டுடு, என் குடும்பம் மாதிரி நானும் செத்து போகிறேன், எனக்கு இந்த லைஃப் வேணான்னு அப்படியே கதறா. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, பாருங்கள் மேடம் லைஃப் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வாழ்ந்து தான் அவனும் வேறு வழியே இல்லை, என்ன ஞாபகம் இருக்கா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன், ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது, ஏன்னா இந்த பிரச்சனையிலே எங்கள் குடும்பம் கூட செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அவன் போய் ஒரு ஃபோட்டோவை பார்க்குறான். ஸோ ஃபஸ்ட்டு சீன்லேயே ட்ரெயினில் காட்டியிருப்பாங்க, அதுதான் தாரா சிங்கோட குடும்பம். இப்போ தாராவோட பெரியம்மா வந்துட்டு பயங்கரமாக திட்டுறாங்க, யார் அந்த பொண்ணு, இந்த பொண்ணு இங்கே வச்சிருக்கிறதால எவ்வளோ பிரச்சனை போயின்னு இருக்கு, எங்களுக்கு அசிங்கமாக திட்டுறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கோவமாக ஓப்பன் பண்ண அந்த பொண்ணு பயத்தோடு இருக்க. அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டு யாரா அது அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க சொல்கிறான், தாரா அவன் பெரிய எடுத்து பொண்ணு, இந்த மாதிரி அவங்க குடும்பமே இப்போ இல்லை, அவள் தனியாக ஆளாக இருக்கான்னா ஐயோ பாவம், ஆனால் இங்கே பாரு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன்னா ஒரு கேம்ப் இருக்குது அங்கே கொண்டு போய் விட்டுடு, அவங்க ஆளுங்க அவளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துடுவாங்க அப்படின்னு சொல்ல அவளும் அதே தான் சொல்கிறா. கரெக்டாக தானே சொல்கிறாங்க உங்கள் பெரியம்மா, நான் இங்கே இருந்து இன்னும் என்னால் உனக்கு பிரச்சனை அந்த கேம்பில் விட்டுனா அவங்க என் ஊருக்கு கொண்டு போய் விட்டுடுவாங்க, அங்கே என்னோட பெரிய வீடு இருக்குது, எங்கள் மாமாவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல அவனும் ஆமாம் மேடம் இந்த இடம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ஆனால் நான் கேம்ப்லாம் விட மாட்டேன், நானே கொண்டு போய் உங்கள் ஊரில் விட்டுறேன், இப்போ இருக்கிற பிரச்சனையில் நீ எல்லாம் வராதுன்னா அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ கபால் ஓப்பன் பண்ணி
சக்கினா ஏதோ பார்த்துட்டு இருக்கா. அங்கே தாஜ்மஹால் பார்க்குறா. பார்த்தோன்னே அது என்னன்னு தெரியல, அவளுக்கு ஒரு அட்ராக்ஷன் போல இருக்குது. அது பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம். பக்கத்துலேயே ஒரு டைரியும் இருக்குது, ஒரு இதுவும் இருக்குது. அது என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறா. பார்த்தா அதுக்குள்ளே சக்கினாவோட ஃபோட்டோ இருக்குது. அது பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறா. அப்படியே அதுக்குள்ளேருந்து அந்த பூ இருக்குது. ஃபஸ்ட்டு சக்கினா கொடுத்துட்டு போனா இல்லையா. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கவிதைகள், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சக்கினா பற்றி எழுதி வச்சிருக்கிறான். ஸோ அதெல்லாம் படித்து இவளுக்கு புரியுது, அவன் லவ் பண்ணுறான் சக்கினாவை அப்படின்னு சொல்லி ஒன் சைடாக. ஸோ டக்குன்னு சவுண்ட் கேட்டோடனே அந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு சைலண்டாக நின்றுடுறா. அந்த டைம் தாரா வந்து என்ன சொல்கிறேன்னா, மேடம் நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டு பத்திரமா கொண்டு போய் விட்டுறேன். ஆனால் மேடம் என்னை நினச்சி பார்ப்பீங்களா நீங்கள் அங்கே போயிட்டு? நானும் பைத்தியம் என்ன நான் கேட்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதெல்லாம் நினச்சி சக்கினாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்காக ஒருத்தர் இவ்வளோ பண்ணுறானே, நம்ம மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறான், ஆனால் பதிலுக்கு அவன் ஒரு தேங்க்ஸ் கூட எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஆளுங்க கூட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே எட்டி கதை திறந்து பார்த்துட்டு அவன் மியூசிக் வச்சுட்டு அப்படியே சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கிறான். இப்போது அந்த பஞ்சாபிக்காரங்க தலையில் கட்டுவாங்க இல்லையா, அது கட்டுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்க. அவன் வந்து ஹெல்ப் பண்ணுறா சக்கினா. உங்களுக்கு தெரியுமானா நான் காலேஜ் ஃபங்க்ஷனில் நிறைய வாட்டி நானே சிங்கா பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கட்டி விடுறேன். நீ ஏன் தாரா சிங் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றேன்னா, என்னை போய் யார் மேடம் பண்ணிப்பாங்க அப்படியே நான் பண்ணிக்கிட்டால் கூட நான் நிறைய சேவை பண்ண வைப்பேன், நிறைய வேலை வாங்குவேன். அது மட்டும் இல்லை, ரொம்ப டொயின் ஏதாவது என்ன சதாயிச்சா அப்படியே 2 பட்டான்னு வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. சக்கினா சைலண்டா அதெல்லாம் கேட்டுட்டு சரி என் பாரு நான் கட்டிட்டேன் பாரு அப்படின்னு சொல்ல கண்ணாடியில் பார்த்து அப்படியே டக்குன்னு கட்டிடுறா. ஏன் நான் சரியாக கட்டலையா அப்படின்னா, இல்லை மேடம் லைஃப் வந்து இதுக்கப்புறம் உங்களையும் மீட் பண்ண வைக்குமா இல்லையான்னு தெரியாது. ஸோ உங்கள் ஞாபகம் வரும்போது எல்லாம் நான் இதை பார்த்துப்பேன் அப்படி சொன்ன அடுத்த செகண்டே சக்கினாக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இப்படி பேசுகிறானே, இவ்வளோ அனுபவிச்சிருக்கிறான் நம்ம மேலே அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக இருக்க. இப்போ ஊருக்கு போகிறதுக்கு நேரம் வந்துடுச்சு. ஸோ டிராக்டரில் கூப்பிட்டுன்னு போகிறான். அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், அவனை விட்டு நம்ம பிரிஞ்சு போகணுமே அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாமே நினச்சி பார்க்குறான், இங்கேருந்து போனால் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அப்படியே சைலண்ட்டாக நினச்சி பார்க்க அப்படியே கூட்டத்தில் அப்படியே வந்து தொலைஞ்சி போயிடுறா. அதுக்கப்புறம் அவங்க ஓடி போயிட்டு பிடிச்சி தூக்கிக்கிட்டு அவங்க இடத்துக்கு பார்டர் தாண்டி அமுச்சு வச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடுறான். அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்படியே சைலண்ட்டாக தாரா சிங் பார்த்துட்டே நின்று அடுத்த செகண்டே வந்து அப்படியே வண்டி ஸ்டாப் ஆகுது. தாரா சிங் தான் இது எல்லாமே நினச்சி பார்த்துன்னு இருக்கிறான். ஆனால் சக்கினா வந்து அவளுக்கு கொஞ்சம் கூட மைண்ட் இல்லை. ஸோ என்ன பண்ணுறா, அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டு நான் ஊருக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. என்ன சொல்கிறீங்கன்னா, ஆமாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போய் பேச எதோ சொல்கிறேன். என்ன மேடம் ஆச்சுன்னா, வாயை மூடுறியா, உனக்கு யார் பற்றியும் கவலையே கிடையாது, உண்டே ஏதாவது பேசிட்டு இரு, நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அப்படியே பண்ணிக்கிட்டால் கூட வேலை வாங்குவேன், சமைக்க வைப்பேன், சேவை பண்ண வைப்பேன், அது மட்டும் இல்லை கோவம் வந்தால் 2 பட்டான்னு வேற அடிப்பேன், அதானே சரி எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சமைக்கவும் ரெடியாக இருக்கிறேன், நான் சேவை பண்ணவும் ரெடியாக இருக்கிறேன், அது மட்டும் கிடையாது, நீ கோவம் வந்து அடித்தா 2 அடி வாங்க கூட நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ தான் அந்த மரமண்டைக்கே ஏறுது. அட இந்த புள்ள நம்மளை கட்டிக்கிட்டு நம்ம கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு நேராக அவங்க பெரியப்பா கிட்ட கூப்பிட்டுன்னு போக, அவங்க பெரியப்பா அப்படியே ஆக்ரோஷமாக குதிக்கிறாரு. அவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா, அவங்கள நீ கூப்பிட்டுன்னு வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணுறேன்னு பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறியா, இங்கே பாரு எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, அவங்க குடும்பம் எங்கள் குடும்பம் எல்லாம் ஆகவே ஆகாதுன்னு அப்படியே கோவமாக அடிக்க வர. டக்கு நான் தாரா என்ன பண்ணுறானே, என்ன அடித்தாதான் உங்கள் கோவம் போகும்னா தாராளமாக அடிச்சுக்கோங்க, ஆனால் ஒன்று முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் நம்ம யோசிக்கிறதுல எதுவுமே கிடையாது. இந்த பிரச்சனையில் நானும் என்னையும் அழிச்சிட்டு இருந்தேன், ஆனால் இந்த காதல் வந்து தான் என்னை காப்பாற்றி இருக்குது, நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், முடிஞ்சு போன விஷயத்த நினச்சி மறுபடியும் இருக்கிற லைஃப்பை நான் இழக்க விரும்பலை. அப்போது நிறைய பிரச்சனை போச்சு, எல்லாமே எழுந்தாங்க, அதே நினச்சிட்டு இருந்தால் எப்படி பெரியப்பா, நீங்கள் ஆசீர்வாதம் கொடுப்பீங்கன்னு நம்பி வந்தேன், சரி விடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சக்கினாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போக டக்குன்னு பெரியப்பா பின்னாடிலேருந்து குரல் கொடுக்குறாரு, என்னை விட்டு போவே ராசா அப்படின்னு சொல்ல. இல்லை பெரியப்பா நீங்கள் தானேனா, ஆமாம் நானும் பைத்தியக்காரத்தனமாக முடிஞ்சு போன விஷயத்தையும் பேசினேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அவனும் வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கல்யாண வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. ரொம்ப சந்தோஷமாக அவங்க மறுபடி என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே ரொம்ப கிராண்டாக வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்குது, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி சக்கினாவோட இருட்டான வாழ்க்கையில் ஒரு வேலைக்கு ஏறிது. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சக்கினா நினச்சி கூட பார்க்கல தன்னை இவ்வளோ விரும்புகிற ஒருத்தன் கனவுனா கிடைப்பான் அப்படின்னு சொல்லி. ஸோ கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ முதல் இரவுக்கு நார்மலாக பொண்ணுங்க தானே கையில் பாலில் எடுத்துன்னு போவாங்க, இது இவங்களோட முறை போல் இருக்குது. 2 கையில் ஏதோ பையன்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பொண்ணை கொஞ்சம் நேரம் பார்க்குறான். அப்படி கிட்ட போயிட்டு அப்போ சொல்கிறான், நான் இது என்னால் அந்த நிலவை பார்க்குறதுக்கு கூட தகுதி இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ அந்த நிலாவும் எனக்கு தான் அதோட வெளிச்சமும் எனக்கு தான் அப்படின்றது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கவிதையெல்லாம் சொல்கிறேன். உனக்காக ஏதாவது நான் வாங்கின்னு வரணும்னு சொல்லி பெரியம்மா சொன்னாங்க, ஆனால் நான் மறந்துட்டேன், ஐயோ என்னை மன்னிச்சிருந்தா சரி பரவாயில்லை, நீங்கள் வந்து இப்போ எனக்காக பாட்டு பாடுங்க, ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் நம்ம பாடணுமே அது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டோடு அவங்களோட அந்த இல்லறை வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அந்த லைஃப் போது ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் காட்டுறாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே காட்டிகிட்டே போகிறாங்க. அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. சக்கினாவோட
கால் அப்படின்னு நினச்சி பெரியம்மாவை பிடிச்சி இழுத்துட, பெரியம்மா போய் கீழே விழுந்துட, அப்படியே போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க. எல்லாம் பார்த்து சகினா சிரிக்கிறா. ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. குழந்தையும் பிறக்குது அவங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வயசில் வந்துடுறான். ஸோ அவங்க கூடயே ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற டைமில் தான் இப்போ தான் லைஃப் சேஞ்சிங்கான ஒரு விஷயம் நடக்குது. அங்கே ஹோலியில் அந்த கலர் வந்துச்சு இல்லையா, அதில் ஒரு பேப்பர் இருக்குது. அதில் என்னென்னா அவங்க அப்பாவோட போஸ்டர் இருக்குது. ஸோ அதை பார்க்குற என்னடா இது அப்படின்னு சொல்லி கண்ணை சிமிட்டு பார்க்குறப்போ தான் அவளுக்கு தெரியுது அவங்க அப்பா உயிரோடு இருக்கிறாரு, இப்போ மேயராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பார்த்தோன்னே அப்பா உயிரோடு இருக்கிறாருன்னு அப்படி சந்தோஷப்பட, அடுத்த செகண்டே தாரா சகினாவை கூப்பிட்டுக்கிட்டு நேராக ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே போய்ட்டு அவங்க அப்பா கிட்ட பேச வைக்க ட்ரை பண்ணுறான். ஸோ யாரோ கால் பண்ணி அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மையாக பேசி பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஐயோ என் சக்கு அப்படின்னு சந்தோஷமாக சொல்லி அவங்க அப்பா போய் கூப்பிட, அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஒரு அப்பா எப்படி துடிப்பார் பொண்ணுக்காக அந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஓடி சக்கு நீ கண்டிப்பாக அவரோட இருப்பேன், நீ வரவேன்னு எல்லார்கிட்டையும் சொன்னேன், நீ வந்துட்ட பாரு, நீ இல்லாமல் நாங்கள் ஈது சந்தோஷம் எதுவுமே கொண்டாடினது இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தையும் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. சரி நான் ஊருக்கு வா, நான் உனக்கு ஃப்ளைட் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல தாரா கிட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி அப்பா அனுப்புகிறாருன்னா குழந்தை கூட சந்தோஷப்படுது, நாங்கள் ஃப்ளைட்டில் போக போகிறோம்னா ஆமாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டும் வந்துடுது. ஆனால் வீசா குழந்தைக்கு கிடைக்கல, தாராவுக்கும் கிடைக்கல. இது எல்லாமே எப்படி போவேன், எனக்கே அந்த வீசா ரெடி பண்ண முடியாது, நான் 2-3 நாள் நான் ரெடி பண்ணிவிட்டு வந்துடுறேன், இப்போதைக்கு நீ கிளம்பி போயிடு, இல்லாமல் அப்பா இது கூட கொண்டாடல அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ நீ கிளம்பி போமா அப்படின்னு சொல்ல அவளுக்கு மனசே இல்லை குழந்தைய விட்டுட்டு போக. ஃபீல் பண்ணுறா புருஷனையும் குழந்தைய நினச்சி. பரவாயில்லம்மா 2-3 நாள் தானே, அதுக்குள்ளே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல அவள் அழுதுட்டு அவங்க அப்பா அம்மாவை பார்க்குற அந்த சந்தோஷத்தில் கிளம்பி போகிறா. போய் பார்த்தா ஃப்ளைட்டில் அவங்க அப்பா உட்காந்து இருக்கிறாரு, பிடிச்சிட்டு அழுதுட்டு அப்படின்னா சொல்கிறா, அப்பா என் குழந்தை என் புருஷன் கூட வந்திருக்கிறாங்க, ஆனால் அவங்களால வீசா பிரச்சனையால வர முடியலப்பா, என் குழந்தை அப்படின்னு சொல்லி துடிக்கிறா. ஆமாப்பா இவ்வளோ தூரம் வந்தீங்க, ஏன்ப்பா கீழே இறங்கல? வேணாம்மா இங்கே கால் வச்சாலே நான் எழுந்த விஷயங்கள் தான் எனக்கு ஞாபகம் வரும், உன் கூட பிறந்தவனும் எழுந்துட்டான் இந்த இடத்துல அப்படின்னு சொல்ல அவளால் தாங்க முடியல, என்னது செத்துட்டானா அப்படின்னு சொல்லி அழுறா. ஆமாம் இதுக்கப்புறம் இந்த இடம் நம்மளது கிடையாது, நம்ம ஊருக்கு நம்ம போகிறோம், நம்ம நாட்டில் தான் நம்ம இருக்கணும், இந்த இடம்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சகினா அப்படியே ஷாகிடுற, என்னடா அப்பா இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வரவேற்போட ராஜகுமாரி மாதிரி அவளை வரவேற்கிறாங்க. அவளும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறா. எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா கோவப்படுறாங்க. இங்கே பாரு, முடிஞ்ச விஷயத்தெல்லாம் நீ பேசாத, அதை நீ விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கிற, இதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருக்கணும், அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னா. அம்மா இந்த மாதிரிலாம் பேசாதீங்கம்மா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, நீங்கள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க, உங்களை பார்க்குறதுக்கு மட்டும்தான் வந்தேன், என்னோட சின்ன குழந்தை கூட இருக்குமா, நான் இல்லாமல் அவன் இருக்க மாட்டான், தயவு செஞ்சு என்னை அமுச்சு விட்டுடுங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சின்னு இருக்க. அவங்க அப்பா வந்துட்டு இங்கே பாருமா, மழை வந்தால் நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல போய் நிற்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நீ பண்ணதுன்னா. இல்லைப்பா அவர் ரொம்ப நல்லவர், அவர் என்னை கட்டாயமெல்லாம் படுத்தலை, நானாக விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவர் என்னை ஊருக்கு கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னார், நானாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி ஃபோன் பண்ணி பார்க்குறா. ஆனால் ஃபோன் அப்படியே அவங்க அப்பா பிடுங்கி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஈது இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஃபங்க்ஷன் போயின்னு இருக்கு, நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சகினா போக வேலைக்கார அம்மா என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருமா இப்போதைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, உங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்திட்டு போவாத, அதுக்கப்புறமா வேணால் இதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ரெடி ஆகிட்டு வரா. தலையில் குங்குமம் எல்லாம் இருக்குது, அது பார்த்து என்ன அது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க கேட்க டக்குன்னு தலையில் இருக்கிற நெத்திச்சுட்டி எடுத்துன்னு போயிட்டு அந்த பொண்ணு தலையில் வச்சுட்டு அப்படியே அதை மறைச்சி விட்டுடுறா. யாருக்கும் தெரியக்கூடாது இவளுக்கு கல்யாணம் ஆனது அப்படின்னு சொல்லி. அங்கே ஈது ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க, அரசியல்வாதிங்க, அவங்க எல்லாருமே சகினாவை மீட் பண்ண வைக்கிறாரு. அந்த இடத்துல சகினாவுக்கு ஒரு உண்மை தெரியுது, குழந்தைக்கும் புருஷனுக்கும் வீசா கிடைக்காததுக்கு காரணம் அது சிச்சுவேஷன் கிடையாது, இது எல்லாம் அவங்க அப்பாவோட பிளான் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சகினாக்கு இதெல்லாம் ஷாக்கிங்காக இருக்குது. அதெல்லாம் கேட்டு அவளால் தாங்கவே முடியல. அப்பா இந்த மாதிரி என்னை வச்சு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கொடுக்கூடன்னு ஓடி போய் அழுகுறா. அதெல்லாம் தூக்கி விசிறு அடிக்கிறா, என்ன இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் எல்லாருமே பேசுகிறாங்க, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, நான் என் ஃபேமிலிக்கு போகணும், என்னோட ஃப்யூச்சர் அதுதான், அரசியல் கிடையாது அப்படின்னு சொல்லி. இங்கே பாரு நீ போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும்னா பயங்கரமாக மிரட்டி விட. சரிப்பா நான் இங்கே இருக்கிறேன், ஆனால் என் புருஷன் என்னை தேடின்னு வருவார், என்னை அப்படியே மறந்துடுவார் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, அவர் வருவார், நான் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல. இங்கே வருவான், நான் இங்கே மட்டும் வரட்டும் பாரு, அவனை என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கோவப்பட. இப்போது வீசாக்காக சண்டை போட்டுன்னு இருக்கிறான். குழந்தை அம்மாவை பிரிஞ்சு இருக்கு, நீங்கள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க அப்படின்றப்ப அங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறான், இங்கே பாரு டெய்லியும் இதே ரோதனையாக ஆகிட்டு இருக்கு, இருக்கிற விஷயம் தெரிஞ்சிக்கோ, வீசா உனக்கு கிடைக்கல, இதுக்கு மேலேயும் கிடைக்காது, ஏன்னா எங்களுக்கு பெரிய இடத்துலேருந்து உத்தரவு வந்துச்சு உங்களுக்கு வீசா கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுதான் இது எல்லாமே பிளானிங் தான், கிளம்பி போயிட்டே இரு, இதுக்கப்புறம் இங்கே டார்ச்சர் பண்ணாதே, உனக்கும் அந்த பொண்ணுக்கு இருந்தால் எல்லாத்தையும் மறந்துட்டு உன் வேலையை போய் பாரு அப்படின்றப்ப பயங்கரமாக கத்துறான். ஏன் நீ
சொல்லலைன்னா எனக்கு போகிறதுக்கு வழி இல்லையா, நான் எப்படியாவது என் பொண்டாட்டியை தேடி நான் போவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பெரியப்பா கிட்ட போய் சொல்கிறேன். நான் எப்படியாவது நான் போகிறேன்னா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, இங்கே பாரு என்னென்ன நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேப்பரில் பார்த்தா அந்த பொண்ணை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க, அந்த பொண்ணை பிடிச்சி வச்சுருந்தாங்க இத்தனை நாள் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. போயிட்டு ஒரு லெட்டர் கூட போடலையே, ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலையா, அவளுக்காக நீ பண்ணுறேன்னா நீங்கள் இது மட்டும் தான் பார்க்குறீங்க, அவன் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான்னு சொல்லி எனக்கு நல்லா புரியுது, நான் போவேன் அப்படின்னு சொல்கிறப்போ குழந்தை நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே பாடுறா நீ எல்லாம் வரக்கூடாதுன்னு அவன் அடம் பிடிக்கிறான். சரி இன்னும் குழந்தைய கூப்பிட்டுட்டு போக இங்கே வந்து எப்படியோ போகணும்னு நினைக்கிறான், ஆனால் மாட்டிக்கிறான். அங்கே இருக்கிற ஒரு நல்ல மனுஷக்கிட்ட தான் மாட்டுறான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த குழந்தை முகத்தை பார்த்து சரி போட்டோம் அப்படின்னு சொல்லி போக விட்டுடுறாரு. அவனும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். இங்கே சக்கினாக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி தட்டெல்லாம் தள்ளி விட்டுட்டு குடுன்னு ஓடுறா, எப்படியாவது இங்கேருந்து போயிடணும்னு வெளியே போய் பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு. ஏன்னா அங்கே தாரா நின்றுட்டு இருக்கிறா. ஸோ புருஷனை பார்த்த உடனே 2 பேரும் ஓடி போயிட்டு அந்த சந்தோஷத்தில் கட்டி பிடிக்கிறாங்க. அடுத்த செகண்டே இது எல்லாம் கனவா பார்த்திப்பா அப்படின்ற மாதிரி சக்கீனாக்கு இது எல்லாமே வந்து கனவாக போகுது. ஸோ அங்கே தாரா இல்லை. ஸோ அப்படியே ஃபீல் பண்ணுறா. இங்கே தாரா ஒரு வழியாக அந்த நாட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு அந்த பொண்ணுக்கு எந்த இடத்துல கல்யாணம் அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ் எல்லாம் வந்து அவன் தெரிஞ்சுக்கிறான். அங்கே தெரிஞ்சவன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் மூலியமாக இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறான். அதுக்குள்ளே இங்கே சக்கீனாக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த டைமில் ஸ்டார்ட்டே பண்ணிட்டாங்க. அவன் மறுபடியும் இருக்கிறதெல்லாம் விசிலடிச்சுட்டு நல்லா பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஒன்று வைக்கிறாங்க. பட்டான்னு எங்கள் நம்ம மனத்தை வாங்குறதுக்குன்னே வந்திருக்கிறியாடி நீ, என்ன இல்லை நான் வந்து என் புருஷனுக்காக வெயிட் பண்ணுறேன், புருஷன் இருக்கிற டைமில் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா, லூஸா நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி திட்ட நான் விஷம் குடிச்சிட்டு சாவுறேன் அப்படின்றப்ப அங்கே இருக்கிற ஒரு ஆண்டி என்ன பண்ணுறேன், கூட நீ விஷம் குடிச்சு சாவடி, அவன் ஏன் சாகணும் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்க நான் செத்துடுவேன், என்னோட கஷ்டம் பார்த்தீங்களா, என்னால் சாகவும் முடியாது, ஏன்னா என் புருஷன் வந்து என்னை கூப்பிடுவார், அப்போ நான் இல்லைன்னா இவ்வளோ பெரிய துரோகம் நான் என் புருஷனுக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அங்கிள் அப்படி தள்ளி விடுறாரு. என்னடி பேச்சு பேசுகிறேன் நீ அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே பார்த்தா அந்த மியூசிக் அவங்க வாசிப்பாங்க, அந்த சவுண்டு கேட்குது. சக்கினாக்கு அப்படி தாரா வந்துட்டான் அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. அந்த இதே மாதிரி வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். அவனும் பாடுறான். அந்த குட்டி குழந்தை கூட பாடுது, எப்படியாவது அந்த பொண்டாட்டி கிடச்சிடணும் வந்துடணும் வெளியே அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பாடுறாங்க. இவ்வளோ துடிக்கிறான், விடுங்க விடுங்க நான் போகக்கூடாதுன்னு சொல்லி ரூமில் போட்டு பூட்டி வச்சிடுறாங்க. ஆனால் காதில் யாராலையும் தடுக்க முடியாது இல்லையா. ஸோ எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஓடி வரான். அந்த குழந்தை பாடுறது கேட்டு ஐயோ என் குழந்தை அப்படின்னு சொல்லி துடிக்கிறா. அதுக்குள்ளே பார்த்தா அவங்க போயிடுறாங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் வரமாட்டா அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருக்கும் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, அந்த பிரச்சனை இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் சக்கினா விடுற மாதிரி இல்லை, பின்னாடிலேருந்து குரல் கொடுத்துட்டு பாட்டு பாடிட்டு ஓடி வர அந்த குழந்தை குடுன்னு ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிது. எத்தனை நாள் பிரிஞ்சு இருந்துச்சு இல்லையா. கட்டி பிடிச்சிட்டு அப்படி அழுக. அவங்க அப்பாவுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது, என் குழந்தைய அவங்க அம்மா கிட்டே நான் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி புருஷங்கிட்டையும் போயிட்டு எல்லாரும் முன்னாடி கட்டி பிடிச்சிக்கிறா. அழுற என்னை இங்கேருந்து கூப்பிட்டுன்னு போன்னு சொல்லி பயங்கரமாக சண்டை வர இவன் அப்படியே போய் நிற்கிறான். அதுக்கு முன்னாடி சக்கினா அதுக்கு முன்னாடி குழந்தைய வந்து நிற்குது. ஒருத்தருக்காக ஒருத்தர் சொல்லி அவ்வளோ பாசமாக அவங்க இருக்கிறாங்க. சக்கினாவோட அப்பா அடங்குற ஆள் கிடையாது இல்லையா. வந்து சண்டை போடுறாரு. எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் வந்திருப்பேன், உங்கள் ஆளுங்க இப்படி பண்ணாங்கன்னா அப்போ உங்கள் ஆளுங்க எதுவுமே பண்ணலையான்னு சொல்லி தாரா வந்து கேட்க ஏன் ஆள் உன் ஆள் எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை போகுது. அது நடந்து முடிஞ்ச விஷயம் சார், நீங்கள் ஏன் அதையே பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, தயவு செஞ்சு இப்போ என் பொண்டாட்டி என் குழந்தைய மட்டும் எனக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. ஒருத்த வந்து நடுவில் பேச அப்படியே ஒன்று போடா நீ என்ன நடுவில் வர அப்படின்னு சொல்லி எல்லாரும் அடிக்கப்போ அஷ்ரஃப் அலி ஏதாவது அசிகனாவோட அப்பா சொல்கிறார் சைலண்டாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அவங்க 2 பேருக்குள்ளே முட்டிக்குது. மறுபடியும் வந்து ஒரு ஆள் பெரியவர் காப்பாற்றுறாரு. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சண்டை போடுறதெல்லாம் பிரச்சனை சால்வ் ஆகாது, ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேடித்தனமான ஒரு பிளான் பண்ணுறாங்க. நம்ம மதத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவனுக்கு சொல்லலாம், அப்போ தான் அவன் மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்ல அவரும் போயிட்டு நேராக அவர்கிட்ட தாரா கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு நீ வந்து இந்த மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்ல சக்கினா சொல்கிறா, என்ன இப்படியெல்லாம் பேசிங்கன்னா உனக்காக எல்லாமே நாம தான் தியாகம் பண்ணணுமா, ஏன் அவனுக்காக உன் மதத்தை நீ மாற்றலையா, ஸோ உனக்காக அவன் மாற்ற மாட்டானா, மாற்றணும் இங்கே இருக்கணும் இந்த நாட்டிலேயே, இது எல்லாம் ஓகேனா நான் உனக்கு கூட நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கலாம், இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக டைம் இருக்குது யோசித்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர காலையில் விடிஞ்ச உடனே எல்லா ஊருக்காரங்களும் சேர்ந்துருக்குறாங்க. அங்கே நின்றுட்டு பேசுகிறாங்க. சொல்லு நீ ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா கடவுளும் ஒன்று தான், நாங்கள் தான் பிரித்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே பார் இதெல்லாம் தேவையில்லாத பேசாத, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, நீ ஏற்றுக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்ல அதனை விட ஒரு பெரிய மதம் இருக்கா என்ன, டக்குன்னு அவன் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அஷ்ரஃப் அலி ஷாக் ஆகிடுறான். என்னது ஏற்றுக்கிட்டானா, ஒத்துக்க மாட்டான்னு நினச்சேனே, பொண்ணை விட்டுட்டு போயிடுவான்னு பார்த்தேனே இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அவன் அந்த ஆள் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் அதுக்குள்ளே அஷ்ரஃப் அலி வந்துட்டு இதெல்லாம் சொன்னால் எல்லாம் ஒத்துக்க முடியாது, நீ வந்து நம்ம நாடு தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுனா சரி உங்கள் நாடு தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தாரா அதுவும் சொல்கிறான்.
சரி அப்போ உங்கள் நாடு வந்து சரியில்லை ஒர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லு அப்படின்னோடனே அடுத்த செகண்டு காண்டாயிடுறா. அஷ்ரஃப் அலி என்ன பேசுகிறீ நீ? உங்கள் நாடு பெஸ்ட்டாக இருந்துட்டு போட்டோம், அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் நாடை பற்றி நீ பேசுறதுக்கு என்ன? எங்கள் நாடு எப்போவுமே பெஸ்ட்டு தான், பெஸ்ட்டாக இருந்துச்சு, பெஸ்ட்டாக தான் இருக்கும். இங்கே என் பொண்டாட்டிக்காக நான் தலை வணங்கினேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தப்பாக வந்து எடை போடாதீங்க என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே கோவப்பட்டு அந்த இருக்கிற அங்கே ஹேண்ட் பம்ப் எடுத்து அப்படியே அங்கே வர எல்லாரையும் சாத்துறாரு. இது எல்லாமே வந்து அஷ்ரஃப் அலியோட பிளான். 200 ஆளுங்க அவங்க ஆளுங்களை வந்து அங்கே வச்சுட்டு சண்டை வரும்போது அவங்க வந்து தாராவை அடிக்கிற மாதிரி. ஆனால் அதெல்லாம் அவங்க எல்லாரையும் அடித்து போட்டுட்டு அப்படியே பொண்டாட்டியும் புள்ளியும் கூப்பிட்டுட்டு போக எல்லாரும் அப்படியே சைலண்ட்டாக நின்று பார்க்க, டே என்னடா ஆச்சு, பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கிறீங்க, போய் அவங்கள பிடிங்கடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஓடுறாங்க. சேசிங் அது இது நடந்தாலும் எப்படியோ பொண்டாட்டியும் புள்ளியும் காப்பாற்றி ஒரு இடத்துக்கு சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துட்றான். அங்கே ஒரு லேடி ஹெல்ப் பண்ணுறான். அந்த லேடி வந்து சரியான ஆள், நான் உன்னை காப்பாற்றணுன்னா எனக்கு நீ நகை கொடுக்கணும், அது கொடுக்கணும் அப்படியெல்லாம் பேச செகண்ட் ஒரு மாதிரியே இருக்குது. ஆனாலும் உயிர் தப்பிக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி தான் நான் அவனை ஒத்துக்க. இப்போ என்ன சொல்கிறேன், இங்கே நான் செத்தாலும் பரவாயில்லை, நீ என் கூட இருக்கிறதே போதும்னா நீ ஏமா கவலைப்படுற, நான் பத்திரமா உன்னை நம்ம நாட்டுக்கு கூப்பிட்டுன்னு போவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுன்னு போக அங்கே அவன் ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ அவன் கிடைக்க அவன் ஹெல்ப் பண்ணுறான். இங்கே பாரு, இங்கேருந்து நிறைய பொருள் வந்து அந்த நாட்டுக்கு போவோம், அந்த டப்பாலேயே வந்து ட்ரெயின்லேயே நீயே உக்காந்து போயிடுச்சு சொல்லி நம்பர் ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்க அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போகாமல் அங்கேயே மிஸ் பண்ணிவிட்டு அவன் போயிடுறான். அந்த இடத்துல செகண்டோட அப்பா வந்து செக் பண்ணியிருப்பார். ஸோ அவங்களுக்கு அந்த பேப்பர் கிடைக்க அந்த ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்காக ஒரு ஃபோர்ஸே வந்திருக்கும். ஸோ நிப்பாட்டிட்டு எப்படியாவது அவங்கள பிடிச்சிருந்தோம், தப்புன்னு பிடிச்சிட்டு அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ அவள் எப்படியாவது நம்ம நாட்டுக்கு போயிடணும்னு அப்படி போராடுறா, அழுகுறா. அந்த டைமில் கரெக்டாக அஷ்ரஃப் அலியும் வந்துடுறாரு. ஸோ தாரா சிங்கை கொல்லணும் அப்படின்ற பிளானிங்கில் சுட போய் அது சக்கினா மேலே விழுந்துருது. அவ்வளோதான், அப்படியே அவள் துடிச்சு போயிடுறா. காண்டாயிடுறான் தாரா சிங், என் பொண்டாட்டியடா இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே அங்கே மயங்கி விழ போயிட்டு அவங்க மாமனாருக்கு ஒரு குத்து, அதாவது அஷ்ரஃப் அலிக்கு அடிக்க குழந்தை வந்து அம்மா வந்து பாருப்பா, அப்பா அம்மா வந்து பாருப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஓடி போயிட்டு பார்க்க அவங்க அம்மா அப்படியே மயங்கி கிடக்கிறா. டாக்டர் டாக்டர் அப்படின்னு பார்த்தா அஷ்ரஃப் அலி தான் பெரிய ஆள் இல்லையா, எப்படியோ டாக்டரை அரேஞ்ச் பண்ணிடுறான். அப்படியே தப்புன்னு இந்த மாதிரி நிலமையில வருவான்னு நினச்சி கூட அவன் பார்க்கல. அப்படியே ஃபீலிங்கில் ஒரு மாதிரி ஆகிட. இங்கே செகண்ட் கோமாக்கு போயிட்டா ஏஞ்சிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு கனவு வருது, அந்த குழந்தை வந்து அப்படியே விழுற மாதிரியே. ஸோ அப்படியே கத்திட்டு ஏஞ்சிக்கா. அப்போ தான் பார்க்குறாங்க அவ்வளோதான் கோமாலேருந்து வெளியே வந்துட்டா. ஸோ நல்லா ஆகிட்டா, எல்லா குடும்பமும் அங்கே தான் இருக்குது. இப்போ இந்த நிலைமைக்கு சக்கினா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களோட லவ் அது எல்லாமே அவங்களுக்கு புரியுது. ஸோ அப்படியே அவங்க அப்பா போய்ட்டு மன்னிப்பு கேட்குறாரு. மாப்பிள்ளைக்கு நாங்கள் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும், நான் அவனை எவ்வளோ டார்ச்சர் பண்ணி என்ன மன்னிச்சிடுப்பா, உண்மையான மதமே வந்து மனிதாபிமானம் தான், நான் இந்த செல்ஃபிஷ் தனத்தில் அது எல்லாமே மறந்துட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறான். தாராவும் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விட்டுட. அதோட அவங்க நாட்டுக்கு அவங்க திரும்பி வந்துடுறாங்க. தன் பொண்டாட்டியும் தன் குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு தான் வீட்டுக்கு ரொம்ப நிம்மதியாக வந்து